அடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டால் பிரபாகரன்னா ஒரு வீரன்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரபாகரனுடைய ஆட்கை என்ற சொல்லி என்ன செய்யறது, அதை பில்டப் கொடுத்து பிரபாகரனை சந்தித்தேன். எல்லாரும் சொல்கிறாங்க சந்தித்தது 10 நிமிஷம் தான் அவர் சந்தித்தார், நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் பிரபாகரன் சந்திப்பை சொன்னதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு இருந்த ஆளுங்க பேசுகிற மாதிரி பேசுகிறேன். விளங்குதா? பிரபாகரன் என்ன செய்வாரா, இவர் எத்தனை இட்லி திங்கிறாரு என்ன சொல்லுவாராம், குறிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. இந்த ரசத்தை எத்தனை தடவை தொட்டுக்கிட்டாரு, சட்டினி எத்தனை தொட்டுட்டாரு, ஒரு ஆள் குறிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கிறாராம். சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நோட்டை வச்சு குறிக்கிறானா, என்னடா குறிக்கிறான்னு பார்த்தா சீமான் 8 தடவை சாம்பாரை தொட்டுக்கொண்டார், 4 தடவை சட்னி தொட்டுக்கொண்டார், 2 தடவை ரசத்தை ஊட்டினார், அப்படி என்ன ஊறுகாய் நக்கினார், எல்லாம் எழுதுறாங்களாம். ஏன்டான்னு கேட்டால் என் தம்பி எப்படி செய்கிறான்னு பார்க்கணும், குறை வந்துடக்கூடாது, எதை விரும்புகிறாரு பார்த்து கொடுக்கணும். பிரபாகரன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரான். அவனை போராளி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போராளி சொல்லிக்கிட்டு கொடுக்கிற செய்கிறான், இவனுக்கு கொடுத்து சாப்பாடை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இட்லி எங்கள் அண்ணி இட்லி விட்டாங்க, இட்லியை உடைச்சா அதில் கறி இட்லி இருந்துச்சுங்கிறான். ஆமையை பருத்தி போட்டு படகு போயிட்டு என்னன்னு பார்த்தா ஆமையை பருத்தி போட்டு போட்டுறாங்களாம். ஆமை ஓடும், பெரிய ஆமையா, ஆமை மட்டும் பருத்தி பார்த்தா மிதக்காது, அது கிருப்பையை புழுவுறாங்க. ஆமை சட்டி மாதிரி இருக்குது, அது மட்டும் இருக்காது, அது வெயிட்லாம் முக்கிய பிரச்சனை, அந்த கனமெல்லாம் இருக்குது. ஆமை மட்டும் காலியாக போட்டாலும் ஒரு ஆள் உட்காந்துலாம் போக முடியாது, புசுக்குன்னு உள்ளே போயிடும். அந்த படகுக்குன்னு அந்த வெயிட் அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மிதக்காது, அதை விடுறான். ஒரு பெரிய படகு போயிட்டு இருந்துச்சு, என்னடான்னு பார்த்தேன், அது படகு காற்று ஆமை, பெரிய ஆமையெல்லாம் திட்டு விட்டு அந்த ஓடு இருக்கும்ல, அதை கவுத்தி போட்டு அது படகா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறான். அண்ணா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல ஆமா ஓடு, திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு. அண்ணா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல ஆமா ஓடு, திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு. ஆமை ஓட்டினில் ஏறி ஒருவரால் பயணம் செய்ய இயலும். இக்கருத்தை அரசியல் கண்ணோட்டத்தில் காணாமல் அறிவியல் கண்ணோட்டத்தில் மட்டும் காண வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். ஆமையின் ஓடு உறுதியான எலும்புகள் மற்றும் கெரட்டின் என்ற ஒரு வகை புரதத்தால் ஆனது. இதன் காரணத்தால் அவற்றின் பயோனன்சி தண்ணீரை விட அதிகமாக இருக்கும். அதாவது ஆமை ஓட்டுடைய அடர்த்தி நீரின் அடர்த்தியினை காட்டிலும் மிகுதியாக இருக்கும். இதன் காரணத்தால் அவற்றை எடுத்து தண்ணீரில் போட்டால் அவை மிதக்காது, மூழ்கவே செய்யும். அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் ஆமையின் ஓட்டின் மேல் எல்லாம் யாரும் ஏறி பயணம் செய்ய இயலாது. நன்றி. இப்படின்னு வாயிலிருந்து கூட்டு அடிக்கிற பொய்களுக்கு அதை பார்த்தாலே வெறுத்துருவான். இந்த மாதிரி ஒரு கோயபட்சம் மிஞ்சக்கூடிய ஒரு பொய்காரன் உலக வரலாற்றில் பிறந்தே இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு